என் இனிய பொன்மொழிகளே எல்லோருக்கும் வணக்கம். சிந்தித்து பேசு, சபையறிந்து பேசு, சமயம் அறிந்து பேசு, சான்றோர் மதிக்க பேசு, அன்பாக பேசு, அறிவாக பேசு, ஆன்றோர் மதிக்க பேசு, உண்மையை பேசு, ஊருக்காக பேசு, உருப்படியா பேசு, அக்கம் பக்கம் பார்த்து பேசு. பெரிய பாரதியாரு காலங்கத்தை வந்து பொன்மொழி சொல்லிட்டு போன அந்த பக்கம். 12 ஆண்டுகளுக்கு முன்பாக வரப்போகும் இந்த மாபெரும் பிரளயத்தை தெரிந்து கொண்டு இதை ஏன் எனக்கு நீ முன்னாடியே சொல்லல? நான் எப்பவும் பின்னாடிதான் சொல்லுவேன். என்ன? பின்னாடிதான் சொல்லுவேன். உலகில் இருக்கும் எல்லா ஔஷத சக்திகளையும் ஒன்றாய் திரட்டி பாஸ், உங்களுக்கு வெள்ளை அடிச்ச மாதிரியே பளபளன்னு இருக்கீங்க. இருக்காத பொண்ணு எல்லாம் பீட்டி பார்லர் எபைட்ரா என்ற எல்லோரும் அங்கு வந்து வாங்க சார், வாங்க சார். காலங்காலமாக உங்களை கடித்து கோதரி சித்திரவதை செய்து கொண்டிருக்கின்ற சுலோகமாக கொள்ளும் நவீன மிஷின் நவபாஷான தீர்த்தத்தில் தீர்த்தமாடி செல்ல அனுமதியுங்கள். அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? கொரோனா தொற்றை மிக மோசமாக கையாண்ட தலைவர்கள் பட்டியலில் இந்திய கான்வர்சேஷன் முதலிடம் கொடுத்துள்ளது. அது ஒண்ணு இல்ல மாஸ்டர், நீங்க நம்பர் 1 டுபாக்கோ, நான் நம்பர் 1. ஆஸ்திரேலியாவை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வரும் தி கான்வர்சேஷன் கொரோனாவை மிக மோசமாக கையாண்ட பிரதமர்கள் யார் என ட்விட்டரில் கருத்து கணிப்பு நடத்தியது. நம்ம யார் வம்புக்கும் போறதில்ல, யார் தும்புக்கும் போறதில்ல, நம்ம உண்டு நம்ம சோழி உண்டுன்னு போய் அதில் 90 விழுக்காட்டிற்கும் அதிகமானோர் இந்திய பிரதமர் மோடியை குறிப்பிட்டுள்ளனர். பல பேரு கொரோனா தொற்றுல இருந்தே இன்னும் மீளாத நிலையில, சிலருக்கு கருப்பு பூஞ்சை, வெள்ளை பூஞ்சை, இதை தொடர்ந்து அதை விட மோசமான மஞ்சள் பூஞ்சை தொற்றும் இப்ப கண்டறியப்பட்டிருக்கா. பூஞ்சைகளால ஏற்படக்கூடிய அரிதான நோய் தான் இந்த கருப்பு பூஞ்சை தொற்று. இந்தாங்கோ என்ன வீச்சடல் மாதிரி காட்டுற? ஆமா, நீங்க அப்பப்ப நினைச்சு ரூல்ஸ மாத்திட்டே இருக்கேன். அதனாலதான் வெள்ளையில ஒண்ணு, கருப்புல ஒண்ணு, மஞ்சள் ஒண்ணு செய்து வச்சிருக்கேன். நீங்க இதுதான் கலர் எப்ப ஃபைனல் பண்றீங்களோ அப்ப அதை முன்னாடியும் பின்னாடியும் பிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். மத்திய அரசின் புதிய சமூக வலைதள விதிகளுக்கு கட்டுப்படாமல் இருக்கும் Facebook, ட்விட்டர் போன்ற சமூக வலைதளங்களுக்கு நாளை முதல் தடை விதிக்கப்படுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. Facebook, வாட்ஸ்அப், ட்விட்டர் உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் நாட்டின் பாதுகாப்பிற்கும் இறையாண்மைக்கும் எதிரான தகவல்கள் பகிரப்படுவதாக புகார்கள் எழுந்தன. ஏதாவது வந்திருக்கும், கெட்ட வார்த்தை கூட வரும் சில நேரத்தில். இதனால் புதிய விதிகளுக்கு இணங்காத அனைத்து சமூக ஊடகங்களுக்கும் தடை விதிப்பது மட்டுமின்றி குற்றவியல் நடவடிக்கையும் எடுக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. எப்படி சார் நீங்க வாங்க வாங்க, ஏன் பயப்படுறீங்க? வாங்க, நான் அடிக்கல மாட்டேன், வாங்க. ஐயோ, இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே.